Hi viewers and subscribers. Group 2, Group 2A, Group 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணதை எக்ஸாமை எழுதி பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். Hi viewers, welcome back to my channel womensart. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு ஒரு சிம்பிளான ஒரு பிரைடல் வேணி எப்படி கட்டலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஆர்ச்சிட் ஃப்ளவர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சம்மங்கி பூ எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 6 mm சைஸ் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. 6 mm சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு எடுத்துக்கோங்க. எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பூ செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஒயரு, கோல்டன் கலர் ஒயர், அதாவது ஜடவேணி கட்டுறதுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒயர் எடுத்துக்கோங்க. பூ கட்டுறதுக்கு நார்மலாக பூ கட்டுற த்ரெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிசர் எடுத்துக்கோங்க. இவ்வளோ திங்ஸ் தான் நம்ம தேவை. இவ்வளோ திங்ஸும் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஜடவேணி கட்டுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த பீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெரிய சைஸ் பீடு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை இந்த கோல்டு கலர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட உள் பக்கமாக நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு ஓரளவு லென்த்துக்கு நம்ம எடுத்துக்கணும். அந்த ஒயரோட லென்த் ஓரளவு லென்த்துக்கு எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவு லென்த்தில் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஒயரை அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்றா நம்ம சுற்றி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. சுற்றி விட்டுட்டு கீழ்ப்பக்கம் கட் பண்ணிக்கலாம். ஒரே அளவில் லென்த்தில் வர மாதிரி கீழ்ப்பக்கம் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு நம்ம ஒரு சின்ன பட்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இன்னொன்றும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். பீட் எடுத்து அந்த ஒயரோட உள்பக்கமாக விட்டுட்டு நம்ம அந்த ஒயரை ஒன்றுக்கு மேலே ஒன்றா நம்ம சுற்றி விட்டுக்கணும். அப்போ நமக்கு டைட்டாக கிடைக்கும். மேல் பக்கம் சுற்றிட்டு அந்த ஒயரை நம்ம கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா டைட்டாக சுற்றி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் நமக்கு அழகாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி நம்ம நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோவுக்கு நம்ம கட்டி எடுத்துக்கணும். ஒரு ஜடவேணி செய்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். நான் செஞ்சுட்டேன் பாருங்கள். இந்த அளவுலாம் நான் இப்போ செஞ்சுருக்கேன். பீட்ஸ் யூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் இதோட பெரிய சைஸ் வேணால் பெரிய சைஸ் பீட் யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட சின்ன சைஸ் வேணும்னா சின்ன சைஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இனி நம்ம பூ எடுத்துக்கோங்க. ஆர்ச்சிட் ஃப்ளவர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதில் வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த சின்ன பெட்டல்ஸ் இருக்கலாம், அது நமக்கு இந்த வேணியை செய்கிறதுக்கு தேவையில்லை. அதனால் அந்த பெட்டல்ஸை எடுத்து தனியாக வச்சுருங்க. நமக்கு அந்த பெட்டல்ஸ் தேவையில்லை. இந்த பெரிய 2 பெட்டல்ஸும் அதுக்கப்புறம் சென்டரில் இருக்குது பாருங்கள், இந்த பெட்டல்ஸும் தான் நமக்கு தேவை. இந்த 3 பெட்டலும் தான் நமக்கு தேவை இந்த ஜடவேணி கட்டுறதுக்கு. இந்த 3 பெட்டல்ஸும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பூலையும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த சின்ன பெட்டல்ஸ் எடுத்து தனியாக வச்சுருங்க. அது நமக்கு தேவையில்லை. இந்த பெரிய 2 பெட்டல்ஸும் அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு பெட்டல் இருக்குது பாருங்கள், இந்த பெட்டலும் நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம தேவைப்படுற அளவுக்கு பெட்டல்ஸ் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி அந்த பெரிய பெட்டல்ஸும் அதுக்கப்புறம் சென்டரில் இருக்கல அந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த பெட்டல்ஸும் நான் எடுத்து வச்சுட்டேன். இனி நம்ம பூ கட்டுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம த்ரெட் எடுப்போம்ல, அதை சுற்றி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் கேலண்டர் அட்டை எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த கேலண்டரை சுற்றி நம்ம ஒரு 4 த்ரெட் வர மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் த்ரெட்டை சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல நம்ம நாட் போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டுக்கணும். லூஸாலாம் போடக்கூடாது, நல்லா டைட்டாக போட்டுக்கணும். போட்டுட்டு அதில் வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய த்ரெட்டை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். அது சின்ன த்ரெட் இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். அந்த த்ரெட்டை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த நூல் பந்து கூடாலே இருக்கும்ல, அந்த த்ரெட்டை வந்து அந்த எந்த அளவு லென்த் இருக்கோ அந்த அளவில் 2.5 மடங்கு லென்த்தில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். 2.5 மடங்கு லென்த் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜடவேணி ஃபுல்லாக கட்டுறதுக்கு அந்த த்ரெட் வந்து கரெக்டாக இருக்கும். இனி நம்ம வந்து இந்த த்ரெட்டோட உள்பக்கமாக தான் நம்ம இனி வந்து ஜடவேணி வந்து கட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 2 சம்மங்கி பூ வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு த்ரெட்டோட உள்பக்கமாக இந்த மாதிரி பூவை வச்சுக்கோங்க. வச்சாச்சு. இனி நம்ம வந்து அடுத்து வந்து பூ எடுத்துக்கலாம். அடுத்த பூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பெரிய பெட்டல் இருக்குல்ல, அந்த பெட்டல்ஸும் அதுக்கப்புறம் சென்டரில் வந்து நமக்கு ஒரு பெட்டல் இருந்துச்சுல, அந்த பெட்டலும் 2 பெட்டலும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதோட சென்டரில் வந்து ஒரே ஒரு சம்மங்கி பூ வைக்க போகிறோம். ஒரு சம்மங்கி பூ இந்த மாதிரி அந்த பூவோட உள்பக்கமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அந்த பூவும் கரெக்டாக உள்பக்கமாக வர மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து அந்த பேர்ல் வந்து சுற்றி எடுத்துருந்தோம்ல, அந்த கம்பியை வந்து கரெக்டாக அந்த சம்மங்கி பூவோட சென்டரில் வர மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உள்பக்கமாக கொஞ்சம் நம்ம வந்து அமுத்தி விடணும். அப்போ நம்ம கரெக்டாக இருக்கும். இனி நம்ம வந்து இந்த பூ அப்படியே நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு வச்சோம்ல சம்மங்கி பூ, அதுக்கு மேல் பக்கமாக வர்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம வந்து கீழ்ப்பக்கம் வந்து 2 சம்மங்கி பூ வந்து கொடுக்குறது வந்து பேஸில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கிடைக்கிறதுக்காக. அப்போ தான் நமக்கு வந்து ஜடவேணி வந்து கரெக்டாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இனி நம்ம வந்து பூ கட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட்டை அந்த பூவோட மேல் பக்கமாக போட்டு நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து ஒரு லேயர் ஒரே ஒரு பூ நம்ம கட்டி முடிச்சிட்டோம். அடுத்து கட்டும்போது அதே மாதிரி தான் 2 சம்மங்கி பூ வந்து ஃபஸ்ட்டு பேஸுக்காக நம்ம வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு பெரிய பெட்டல்ஸ், அதுக்கப்புறம் சென்டரில் இருந்துச்சுல அந்த பூவும் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பூவோட சென்டரில் வந்து சம்மங்கி பூ வந்து வரணும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பேர்ல் வந்து கம்பியில் சுற்றி வச்சுருந்தோம்ல, அந்த கம்பியை எடுத்துக்கோங்க. அந்த ஒயரை வந்து எடுத்து கரெக்டாக அந்த சம்மங்கி பூவோட சென்டரில் உள்பக்கமாக இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அப்படியே அந்த பூவை வந்து த்ரெட்டோட உள்பக்கமாக அந்த பேஸுக்கு கொடுத்துருந்தோம்ல, அந்த சம்மங்கி பூவோட மேல் பக்கமாக வர மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து த்ரெட் வந்து போட்டு நம்ம வந்து கட்டிக்கலாம். த்ரெட்டை வந்து பூவோட மேல் பக்கமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நாட் போட்டு நம்ம வந்து கட்டிக்கலாம். கட்டியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து பூ வந்து கட்டியாச்சு. இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே கட்ட போகிறோம். நான் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு வந்து கட்டுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக புரியும். இந்த மாடல் ஜடவேணி வந்து கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸி. அது மட்டும் இல்லை, பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ப்ரைடல் லுக்கில் அழகாக இருக்கும். நம்ம சென்டரில் வந்து கோல்டு கலர் பேர்ல் வந்து யூஸ் பண்ணுறதுனால ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம இப்போ வந்து ஹேர் ஸ்டைலெல்லாம் ஜடவேணியாக யூஸ் பண்ணும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாகவும் நம்ம வந்து கட்டிடலாம் வீட்டில். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்ட்டு, ஜடவேணி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் மாடலாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே ஃப்ரெஷ் ஃப்ளவர் தான், அதனால் நமக்கு வந்து பார்க்குறதுக்கும் ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்கும். அது மாதிரி நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்பவே அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு நேச்சுரலாக அழகாக இருக்கும் ஜடவேணி. அதுவும் ப்ரைடல் லுக்கில் ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம ஹேர் ஸ்டைலுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஃபுல்லாகவே இதே சேம் ப்ரொசீஜரில் தான் நான் வந்து கட்டிகிட்டே இருக்கேன் பாருங்கள். நான் என்னோடய womensart சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம ஜடவேணி வந்து ரொம்பவே ஈஸியாக நம்ம எப்படி கட்டுறது அப்படின்ட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து நான் வந்து கட்டி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் வேணும்னா இந்த சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஒவ்வொரு டாப்பிக்கும் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஆர்டிஃபிஷியல் ஜடவேணி, ஃப்ரெஷ் ஜடவேணி, நம்ம வந்து மாடலாக எப்படி மாலை கட்டுறது, அந்த மாதிரிப்பட்ட வீடியோஸ் எல்லாமே இருக்குது. பூ கட்டுறது எப்படி நம்ம ரொம்பவே ஈஸியான மெத்தடில் எப்படி பூ கட்டலாம், டிஃப்ரெண்ட் மெத்தடில் எப்படி நம்ம வந்து ரொம்பவே ஈஸியாக பூ கட்டலாம் அப்படின்ட்டு கூட நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக புரியும்.
நான் இப்போ வந்து கொஞ்சம் தூரத்துக்கு வந்து கட்டியிருக்கேன். இதே மாதிரி நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து கட்டிட்டு பார்க்கலாம். நான் வந்து இவ்வளோ லென்த்துக்கு வந்து கட்டியிருக்கேன். கொஞ்சம் சின்ன சைஸ் ஜடவேணியாக தான் நான் வந்து கட்டியிருக்கேன். உங்களுக்கு லென்த்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து லென்த்தியாக கட்டிக்கலாம். இப்போ எண்டில் வந்து 2-3 நாட் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து ஜடவேணியை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த த்ரெட்டை கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சைடில் வந்து கொஞ்சம் த்ரெட் விட்டு கட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஜடவேணியாக யூஸ் பண்ணும்போது சைடில் வந்து த்ரெட் நமக்கு வந்து தேவைப்படும். அதே மாதிரி இந்த பக்கமும் கொஞ்சம் த்ரெட் விட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரொம்பவே அழகாக ஒரு ப்ரைடல் லுக்கில் ஒரு ஜடவேணி வந்து கட்டி முடிச்சாச்சு. பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது. நம்ம வந்து கீழ்ப்பக்கம் வந்து இந்த சம்மங்கி பூவோட தண்டு வந்து இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரே அளவில் வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மேல் பக்கம் வந்து அந்த ஒயர் வந்து நம்ம வந்து அந்த சம்மங்கி பூவோட உள்பக்கம் நம்ம வந்து சொருகியிருப்போம். அது வந்து கீழ்ப்பக்கம் கொஞ்சம் நீளமாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அதே அளவுக்கு நம்ம ஒரே லென்த்தில் இருந்தால் ஒரே அளவில் இருந்தால் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு ஜடவேணி அழகாக இருக்கும். அதனால் அது கொஞ்சம் இந்த கம்பி கொஞ்சம் நீளமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து கட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஒரு சிம்பிள் மெத்தடில் ஒரு ப்ரைடல் லுக்கில் ஒரு ஜடவேணி வந்து நம்ம வந்து கட்டி முடிச்சாச்சு. ரொம்பவே அழகாக இருக்குது. பிகினர்ஸ் எல்லாருமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா எல்லாருமே வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் வந்து ஒரு ப்ரைடல் மாதிரி ஒரு ஜடவேணி வந்து கட்டுறது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching my video.